வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18ஆம் தேதி 1வது மாதம் 2019ஆம் ஆண்டு தை மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கை விடாமல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு, பெரிய கௌரவமும், அரசு துறை அரசியல் துறையில் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதும், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், புது உத்தியோகத்திற்கு உண்டான முயற்சிகள் விரைவிலே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உண்டான கிரக சஞ்சாரங்கள், வியாபாரத்தில் புது அபிவிருத்திகள், பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய பிராப்தங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், இள வயதினர்கள் பயணங்கள் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதும், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நிச்சயம் தன்னம்பிக்கை ஏற்றத்தை அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படும். குடும்பத்தில் அவர்கள் உங்கள் மீது கோபதாபம் காட்டினாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போவது தான் நன்மை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் மனக்குழப்பங்களுக்கு உண்டான அமைப்புகளுக்கு குருவினால் ஏற்படும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பிராணாயம் மிக மிக முக்கியமாக காணப்படுவதை கவனத்தில் கொள்க. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வதுடன் எதிரிகள் பலத்தில் தேவையில்லாத குழப்பத்தை, எதிரிகளை பழிவாங்க உதவி அல்லது அவர்களை பேசுவதை பற்றியெல்லாம் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்வது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். வண்டி வாகனத்தை பற்றி யோசிப்பதே அமைப்பு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தியது. டக்குன்ற நல்ல செய்திகள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, எதிர்பார்க்காத நல்ல கௌரவங்கள் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான பிராப்தங்கள் மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிரிகள் வலு முற்றிலுமான மொழி ஏற்பட்டது. தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். பெரிய மனிதர்களை சந்திப்பது, மகான்களை சந்திப்பது, தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, குலதெய்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் உங்களை அரவணைத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்பது உங்களுக்கு மிகப்பெரிய புலகாகிதமாக காணப்படும். அரசு அமைப்பு, அரசியல் துறை இருப்பவர்கள் டக்குன்ற நல்ல வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பிராப்தங்களுக்கு உண்டான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்துல இந்த நல்ல செய்தி, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை தனியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய கோபதாபத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லோருடையும் இதம் சொல்லக்கூடிய, சாந்தி செய்யக்கூடிய அமைப்புக்கு பேசுவது நன்மை தரும். இதமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் மாற மாற பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தரும். எல்லோருக்கும் ஆர்டர் போடக்கூடிய வழியில் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரவு 9:23 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சந்திராஷ்டிரமத்தில் வார்த்தைகளில் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள், அனுகூலங்கள் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், மேலதிகாரிகளை சந்திப்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, உத்தியோகத்தில் வியாபாரத்தில் எந்தவித பாதிப்புகள் இல்லை என்பதை ஞாபகத்தில் கொள்ளும். யாரிடத்தில் கோபதாபத்திலோ, தகாத வார்த்தையோ, கெட்ட வார்த்தையோ, சமூகத்தில் ஒவ்வாத வார்த்தைகளை பேசுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். போன்களில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக மிக எச்சரிக்கை. அனாவசியமாக இது பேசணுமா என்று யோசித்து பேசுவது நன்மை தரும். முழுதுமாக நம்பி யாரிடத்தில் மோசமாக நிற்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரவு 9:24 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்பட்டு வருகிறீர்கள் என்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேகாரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்திற்கு ஏதேனும் குறைபாடு இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அதெல்லாம் நீங்களுடைய முயற்சியால் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். கோபதாபங்கள் வேண்டாம். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் பயணங்கள் இருக்கின்ற சமயத்தில் அவர்களை பற்றி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் செய்வது, அவர்களை பற்றி யாராவது ஏதோ கூறினால் அப்படியே நம்புவதையெல்லாம் விட்டுவிடுங்கள். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மிகப்பெரிய உன்னத ஸ்தானத்தில் காணப்படுகிறது. சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்பட குலதெய்வ வழிபாட்டுக்கு மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது டக்கு என்று முடியக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் விரைவில் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக மேலதிகாரிகள் சொல்லிக் கொண்டு போவதற்காக பயணங்கள் தயாராக கொள்வது மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். அந்த பயணங்கள் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உத்தமமான நாளாக இன்றைய நாள் காணப்படுவதுடன் சுபகாரியத்துக்கு டக்கு என்று முடிவதற்குண்டான ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் போதும். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அனுபவங்கள் காணப்படுகிறது. கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக மருந்து மாத்திரைகளை மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். மிக கவனமாக ரெஸ்டில் இருப்பது ஏற்றத்தை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பு அபிராமி இந்த இருக்கிற 40வது பாடலை உச்சடனை ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களை எல்லா விதத்தில் கௌரவம் அனுகூலங்கள் லாபத்தையும் பெற்றுத்தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியவருடன் மனம் விட்டு பேசுங்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு கசக்கப்பாக இருந்தாலும் விரைவிலே நன்மையும் அனுகூலத்தையும் தரும். அவர்களுடன் தர்க்கம் செய்யாமல் இருப்பது நன்மை தரும். ரத்தத்தில் கோளாறு உள்ள மீனராசிக்காரர்கள் மட்டும் சிறிது உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும். வெளிவட்டார உத்தியோகம் தொழிலமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படும். குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எதிர்பார்க்காத இடத்தில் இருந்த நல்ல செய்தி லாபமும் அனுகூலம் தரும். வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். சுபவிரயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி குடும்பத்திலும் சரி ஆடை ஆபரண சரி ஏற்படுவது கடன் பெற்றாலும் அது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.